வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தில் பார்க்கக்கூடிய தலைப்பு வழு அமைதி. இந்த வழு அமைதி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சொற்றொடரில் வழுனா என்ன, வழா நிலைனா என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி நேற்றுக்கு டாபிக் நம்ம பார்த்துருப்போம். வழு அப்படின்னா தவறு, அது 7 வகைப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். வழா நிலைனா தவறில்லாத சொற்றொடர், சரியான சொற்றொடர், அது 6 வகைப்படுங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வழு அமைதி 5 வகைப்படும். வழு அமைதி அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சொற்றொடர் தவறு தான், தப்பு தான், ஆனாலும் இலக்கண ஆசிரியர்கள் இதுவும் சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கிறது தான் வழு அமைதி. அது 5 வகைப்படும். அது என்னன்னு பார்க்கலாமா? 1 திணை வழு அமைதி, 2 பால் வழு அமைதி, 3 இட வழுவமைதி, 4 கால வழுவமைதி, 5 மரபு வழுவமைதி. இப்போ நம்ம ஒவ்வொன்றை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ திணை வழுவமைதி அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். திணைனா உயர்திணை, அக்ரிணை. மனிதர்களையும் தேவர்களையும் குறிப்பது உயர்திணை. அதனுடைய முடிவு பயனிலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அக்ரிணைங்கிறது ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை இருக்கின்ற ஜீவராசிகளை குறிப்பது. அதனுடைய பயனிலை, அதனுடைய முடிவு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். இப்போ அது தெரிஞ்சாதான் நம்மளால இது திணை வழு எப்படின்னு தெரியும். இப்போ பாருங்க, என் செல்லக்குட்டி வந்தது. அதாவது ஒரு பெண் பிள்ளைய செல்லக்குட்டி அப்படிங்கிறது நம்ம அக்ரிணியை குறிப்போம். வந்தது அப்படிங்கிறதும் அக்ரிணி தான். ஆனால் ஒரு உயர்தனியான ஒரு பெண் பிள்ளையோ இல்லை ஒரு ஆண் பிள்ளையோ என் செல்லக்குட்டி வந்தது நம்ம செல்லமாக கூப்பிட்றோம் இல்லையா? இது தவறாக இருந்தாலும் கூட இது சரி என இலக்கண ஆசிரியர்கள் ஏற்றுக்கிட்டதுனால இது திணை வழு அமைதி. 1. இன்னொன்று பாருங்க, பாபுவும் நாய்க்குட்டியும் விளையாடினர். இது எப்படி திணை வழு அப்படின்னா, பாபு அப்படிங்கிறது உயர்திணை, நாய்க்குட்டி அப்படிங்கிறது அக்ரிணை. உயர்தனி மட்டுமே சொல்லினாக்கா விளையாடினர் அப்படிங்கிறது சரி. ஆனால் நாய்க்குட்டிங்கிறது அக்ரிணை, விளையாடின அப்படின்னு வரதான் சரி. ஆனால் இங்கே உயர்தினையும் அக்ரிணையும் சேர்ந்து விளையாடினர் அப்படின்னு உயர்தினைக்கு மட்டுமே கூறுவதும் தவறு தான். ஆனாலும் இதையும் இலக்கண ஆசிரியர்கள் சரி என ஏற்றுக்கிட்டதுனால இது திணை வழு அமைதி. அடுத்து பால் வழு அமைதி. பால்னா நமக்கு தெரியும், ஆண்பால் பெண்பால். ஆண்பாலுக்குரிய முடிவு தெரிஞ்சிருக்கணும், பெண்பாலுக்குரிய அந்த முடிவு பயனுள்ளது முடிஞ்சிருக்கணும். ஆனால் மாற்றி பாருங்களேன், இப்போ ஒரு பெண்ணை பார்த்துட்டு வாடா என் தங்கமே, வாடா என் செல்லமே அப்படின்னு ஆண்பாலுக்குரிய அந்த வார்த்தையை போட்டு கூப்பிடுறதும், ஒரு பெண்ணை கூப்பிட்ற மாதிரி ஒரு ஆணை பார்த்து பட்டு எங்கடி போன செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்து ஒரு மகளை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறதும் இங்கே பால் வழு. அடுத்து இடவழு. இடம்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா தன்னை பற்றி கூப்பிடுறது, முன்னிலைனா முன்னாடி இருக்கிறவனை பற்றி சொல்றது, படர்க்கை அப்படின்னா தன்னையும் இல்லாமல் முன்னிலையும் இல்லாமல் 3வது மனுஷன் யாரோ ஒருத்தர் 3வது பற்றி சொல்றது தான் நம்ம படர்க்கை. இப்போ இங்க எப்படி இந்த இடவழு இந்த ரமேஷ் பொய் சொல்ல மாட்டான். தன்மை தன்னிலை பற்றி சொல்லும்போது முன்னிலையில் இருக்கிறவன் சொல்ற மாதிரி மாற்றி இந்த ரமேஷ் அப்படின்ற போது முன்னிலையில் இருக்கிறவன் பேசுற மாதிரி இருக்கு சொல்றியா, அதுதான் இங்க இட வழு அமைதி. அடுத்து கால வழு அமைதி. திரு பிரதமர் அவர்கள் நாளை தமிழகம் வருகிறார். வருகிறார் அப்படிங்கிறது இப்போ நிகழ்காலத்துக்கு குறிக்குது, இப்போ கண்டினியூஸ் குறிக்குது. ஆனா நாளை அப்படின்னா எதிர்காலத்துக்கு குறிக்குது. இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வருவார், நாளை வருவார் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு வந்திருக்கணும். ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி வருகிறார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது தவறாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்கள் சரின்னு ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கால வழு அமைதி அப்படின்னு சொல்றோம். அடுத்து மரபு வழு அமைதி. மரபு வழு அமைதி அப்படின்னா காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல்ல ஒரு செயலை எப்படிலாம் சொல்லிட்டு வந்தாங்களோ அப்படியே நம்ம சொல்றதுதான் மரபு. இங்க குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், ஆந்தை அலரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மரபு. ஆனா இங்க கத்தும் குயிலோசை, குயில் கத்தாது, ஆனாலும் கத்தும் அப்படிங்கிற வார்த்தை வந்ததையும் இதையும் சரியான எதிர்க்கிறதுனால இது மரபு வழு அமைதின்னு நம்முடைய இலக்கண ஆசிரியர்கள் சொல்றாங்க. இந்த வகையில தான் வழு அமைதி போயிட்டு இருக்கு. இது மொத்தம் 5 வகைப்படும் அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கோங்க.
இது வழு, வழாநிலை, வழுவமைதி 3 பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருன்னு நினைக்கிறோம். நீங்கள் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் இது உள்வாங்கிக்கிட்டு அழகாக எழுதுவே நம்புகிறோம். நன்றி. நட்புடன் நான் ரமேஷ் நெமரி.